This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app available on Play Store and App Store. The BuyMode app பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு மளிகை சாமான்ஸ் லைக் மசாலா பக்கெட்ஸ் அண்ட் எண்ணெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த BuyMode e-shopping appல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேணா இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய மளிகை பொருட்கள் இருக்கு, நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஆர்எல் ஷார்ட்னர் பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா யூஆர்எல் ஷார்ட்னர் அப்படின்னு சொல்றானேன்னு பார்க்காதீங்க. இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் வச்சு நீங்க ஏர்ன் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி தான் ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர் சொல்ல போறேன் உங்களுக்கு. நீங்கள் எந்த லிங்க் வேணாலும் அந்த யூஆர்எல் ஷார்ட்னர் போட்டு ஷார்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ 1000 வியூஸுக்கு ஒரு மந்த்துக்கு கிட்டத்தட்ட $6 பக்கமாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஓகே கைஸ், வாங்க நம்ம அது என்ன யூஆர்எல் ஷார்ட்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எட்ஜ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே எட்ஜ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு VIP url.in அப்படின்னு டைப் பிடிச்சிக்கங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து நார்மலாக பேஜ் ஓப்பன் ஆகும். பட் நான் அதை ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பிளாக் டேஷ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதற்கான யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் உங்களோட மெயில் ஐடி இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு நான் சின்ன கிளிப்ஸாக நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லாகின் பண்ணிட்டு உள்ள வந்து இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ வாங்க இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது, எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, மந்த்லி எவ்வளோ ஏர்னிங்ஸ் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, மந்த்லி எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அதை பொறுத்துலாம் எங்களுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே மந்த்லி சிபிஎம் வந்து நீங்கள் வந்து உங்களோட வியூஸ் கவுண்ட்டை பொறுத்து தான் மந்த்லி சிபிஎம் வந்து உங்களுக்கு காட்டும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, என்னென்னைக்கு அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வியூஸும் போகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா இது ஒரு வீடியோக்காக இப்போ தான் க்ரியேட் பண்ணேன். என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் வேறு இதில் இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷார்ட்னர் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்னு கொடுத்தாலும் அது ஷார்ட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த யாராவது உங்கள் கிளைண்ட்ஸ் ஏதாவது யூஸர் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறாங்கனாலோ இல்லை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆனாலும் நடுவில் வந்து ஒரு 2-3 வெப்சைட் வரும் காய்ஸ். அந்த 2-3 வெப்சைட்லேயும் இந்த கம்பெனியோட அதாவது VIP url.in இந்த கம்பெனியோட ஆட்ஸ் வந்து அவங்க புஷ் பண்ணுவாங்க. ஆட்ஸ் வந்து ரொம்ப வல்கராலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது, நார்மலான ஒரு ஆட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அது பார்த்துட்டு போகிற மூலிமா அந்த ஆட்ஸ் மூலிமா கம்பெனிக்கு ஒரு வருமானம் வருது. அந்த வருமானம் மூலிமா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து இந்த VIP url.in அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், எஸ்பெஷலி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன மாதிரி யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூபர்ஸ் இல்லை டெலகிராம் சேனல்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா, நீங்கள் டெலகிராம் சேனல்ஸ்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே வந்துக்குங்க. ஏன்னா அந்த விட்ரா ஆப்ஷனில் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே வந்துங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் விட்ராவில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் என்னவோ தெளிவாக அதை என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க தெளிவாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சோர்ஸ், அதாவது எதில் இருந்து நீங்கள் லிங்க் எடுத்து ஷார்ட்னர் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, டெலகிராம், வெப்சைட் இருக்குது, அதர்ஸ்னு கொடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சோர்ஸ் URL அப்படின்றது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து நீங்கள் URL காப்பி பண்ண போகிறீங்க. லைக் யூடியூபோட URL போடுங்க, டெலகிராம் பாட் அந்த மாதிரி ஏதாவது URL இருந்தால் அதை எடுத்து போடுங்க. இந்த மாதிரி URLs வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஸ்டேட்,
இதெல்லாம் என்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிப் கோட், அப்புறம் கண்ட்ரி வந்து நீங்கள் நம்ம கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கிங்க, இந்தியாவில் வேறு ஏதாவது கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கிங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படின்றதுல உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். நம்ம மணியை ஏர்ன் பண்ணிவிடுவோம், பட் அதை எப்படி வித்ட்ரால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் மெத்தட் அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அக்யூர் ஆகும். இது வந்து பேபால் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இது கூட நீங்கள் செக் பண்ணலாம். பேபால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வித்ட்ரால் மெத்தட் ப்ளஸ் மினிமம் வித்ட்ரால் அமௌண்ட். பேபாலில் வந்து பார்த்தீங்கன்னா $5 இருந்தால் தான் உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் $50 மேலே, பேபாலில் பார்த்தீங்கன்னா $5. பட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா $50 இருந்தால் தான் உங்களால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யூபிஐயில் நம்மளுக்கு 2 இருக்குது, யூபிஐ அப்புறம் யூபிஐ வீக்கெண்ட் பேமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. யூபிஐ வந்து மினிமம் நீங்கள் $5 இருந்தாவே நீங்கள் வித்ட்ரா போட்டுக்கலாம் உங்கள் யூபிஐ வழியாக. யூபிஐ வீக்லி பேமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் $2 இருக்கணும் உங்களோட வித்ட்ரா எடுக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பைசா பிகேன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஈஸி பைசா பிகேன்றதை பற்றி நான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா USDT TRC20. USDT TRC20 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் $15 இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சில கிரிப்டோ என்ன சொல்கிறது கிளைண்ட்ஸ் வந்து TRC20க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, கேஸ் ஃபீன்னு சொல்லுவாங்க, அது பிடிப்பாங்க. ஸோ நான் கன்ஃபார்மாக அந்த USDT TRC20 வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Binance Pay. ஓகே, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதுவும் மினிமம் $5 இருந்தால் உங்களால் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒன்று இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் வந்து யூபிஐ செலக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, யூபிஐ செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் லிங்க்ஸ் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, மேனேஜ் லிங்க்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லிங்க்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கோங்கன்ற எல்லாமே இங்கே காட்டும். இதில் நீங்கள் தாராளமாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் நான் இந்த லிங்க்கு ஷார்ட்டன் பண்ணாதனால இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே, இதில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மினிமம் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு. இந்த இடத்துல உங்களுக்கு சப்போஸ் எவ்வளோ பேலன்ஸ் செக் பண்ணணும், ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், அந்த டேஷ்போர்டுன்ற அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேஜ் வந்து அடிக்கடி பண்ணணும் அவசியம் இல்லை. ஷ்ரிங்க் டெலிகிராம் பாட்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் அவங்களோட டெலிகிராம் பாட் வழியாகவே நீங்கள் லிங்க்கை வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஐ திங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நிறைய பேர் யூடியூபர்ஸ்க்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.